வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் செல்லாதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் போதுமானவராக இருங்கப்பா. எப்பொழுதும் உம்மையே நோக்கி பார்த்து தங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை கண்டுகொள்ளத்தக்கதாக எல்லாவற்றிலும் நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருக்க வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்காக நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இம்மட்டும் நீர் என்னை பலப்படுத்தி, திடப்படுத்தி, வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும், இருதயத்தின் தியானமும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருக்க வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அப்பா மீதியா நேரத்தை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே சேர்த்துக்கிறோம். நேசிக்கிற இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அம்மா எல்லாரும் அலர்ட்டா இருக்கீங்களா? வந்திருக்கவங்க எல்லாரும்? சரி. நான் மெட்ராஸ்ல ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூல்ல நான் தமிழ் பண்டிட்டா இருந்தேன். இப்ப ரிட்டயர்ட் ஆயி 11 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் எனக்கு போதுமானவரா இருந்தார். எல்லா காரியங்கள்லயும், வேலை ஸ்தலத்திலயும் சரி, நான் படிக்கும்போதும் சரி, என் தேவன் என்னோடு கூட இருந்தார். தாயின் கருவிலிருந்து என்னை தெரிந்து கொண்ட அவர், இந்த 72 ஆண்டு காலமாக என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தி வருகிறார். என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சகல நன்மைகளையும் அவர் கொடுத்து, என் பிள்ளைகளை உயர்வான இடத்துல வைத்திருக்கிறார். ஆனால் ஒடுக்கப்பட்ட காலங்களிலே அவர் என்னோடு கூட இருந்து, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அவருடைய கிருபை மட்டுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. என்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லா இடத்திலும் நான் மேன்மை பாராட்டுவேன். எப்படி யோசேப்பு அவரை மேன்மை பாராட்டினானோ, தாவீது எப்படி மேன்மை பாராட்டினானோ, அப்படியாக என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை மட்டுமே முன்னிறுத்தி இருந்ததுனால, இதுவரை எத்தனையோ பாடுகளின் மத்தியிலும் நான் கடந்து வந்தாலும், அவர் எனக்கு போதுமானவராக இருந்தார். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் போதுமானவராக இருப்பார் என்பத நான் நிச்சயமா சொல்லுவேன். அதற்கு ஒண்ணே ஒண்ணு, நீங்க தினமும் பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அவரோடு நீங்க பேசணும், அவர் உங்களோட பேசுவார். எப்படி யோசேப்போட தரிசனம் மூலமா பேசினாரோ, அப்படியாக உங்கள் கூடயும் அவர் பேசுவார். புரியுதுங்களா? என்னுடைய பெயர் கிரேஸ் ஹாரிங்டன். எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 4 பிள்ளைங்களும் 2 பேர் நர்ஸ். பையன் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் முடிச்சுட்டு வேலை பார்க்குறான். அடுத்த பையன் பிசிஏ முடிச்சுட்டு வேலை பார்க்குறான். அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே. சரியா? அடுத்து நான் மெசேஜுக்கு வர்றேன். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சங்கீதம் 119 9வது வசனத்தை நான் எடுத்திருக்கேன். என்ன வசனம்னா, உங்களுக்கு ஏற்ற வசனம். என்னுடைய வாழ்க்கையில நான் வாலிப பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஏற்ற வசனம் தான் இது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. அப்போ நாம் எப்படி இருக்கணுமா? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் மேன்மை அடைய முடியும். என்னால எல்லாம் செய்ய முடியும்னு கிடையாது. நம்மளால எதுவுமே இந்த உலகத்துல செய்ய முடியாது. பாருங்க, இந்த நாட்கள்ல வாலிபர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படி இருக்கிறோம்? வேதாகமத்தில் உள்ள வாலிபர்களைப் போல இருக்கிறோமா? அவங்கள போல வேதம் வாசித்து, ஜெபித்து, ஒவ்வொரு நாளும் கடந்து வர்றோமா? அல்லது இந்த உலகத்தின் காரியங்களுக்காக தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து நாம் செல்கிறோமா என்று நாம் என்ன செய்யணுமா? சிந்திக்க வேண்டும். பிரசங்கி அழகா ஒரு வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சூரியனுக்கு கீழே நாம் காண்கிற யாவையும் மாயை. அப்போ இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற பொண்ணு, பொருளு, கல்வி, பெற்றோர் எல்லாமே என்னது? இந்த உலகத்துல அது மாயை தான். தேவனால் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும், நம்ம அப்படியே விழுந்துறக்கூடாது. ஐயோ! நான் செல்வந்தனா இருக்கனால நான் நல்லா இருக்கேன். இந்த பிள்ளை ஏழையா இருக்கு, அவளுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எல்லாமே மாயை. ஒரு காலத்துல அவள தேவன் உயர்த்துவார். ஒரு காலத்துல நம்ம மீண்டு போகலாம். ஏன்? மனமேட்டிமையினால விழுந்து போவோம். தேவனை நம்ம உறுதியா பற்றி பிடித்து, அனுதினமும் அவரோட நம்ம உறவ வைத்துக் கொண்டே இருந்தோம்னா, ஒவ்வொரு நிமிடமும் அவரோட நம்ம பேசினோம்னா,
அவரை துதித்தால், அவரை பாடினால், வேத வசனங்களை படித்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? யோசேப்பின் வாழ்க்கையைப் போல நல்லா உயர்ந்து காணப்படும். உங்களுக்கு யோசேப்பை பத்திய கதை ஓரளவு தெரிந்து இருக்கலாம். ஏன்னா நீங்க சண்டே கிளாஸ் எல்லாம் போவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா, தாவீதும் யோசேப்பு அப்படி நிறைய ஞானவான்கள் நம்முடைய வேதத்துல இருக்கு, வேதாகமத்துல. அதுல நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது யோசேப்பை போல எடுத்திருக்கேன். யோசேப்பு எப்படிப்பட்டான்னா, தேவனுடைய வசனங்களுக்கு அவன் கீழ்ப்படிந்து தன்னை என்ன செய்தானா, காத்துக் கொள்கிறவனாக இருந்தான். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்மள யோசிச்சு பார்க்கணும். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம தேவனோடு பேசி நம்மளை காத்துக் கொள்கிறவர்களா இருக்கிறோமா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணுமா? நினைத்து பார்க்கணும். அவன் யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு எப்படி இருந்தான்னா, அவனுடைய குணநலன்களை நம்ம பார்த்தோம்னா, அவன் வாலிபர்களாகிய நாட்கள்ல தேவன் அவன் தேடுறான். சிறு பிராயத்துல இருந்தே அவனை தேடுகிறவனா தான் இருக்கிறான். அப்போ வாலிப பிராயத்திலே அவன் கடவுளை தேடி இருப்பான். அதன் மூலமாக தான் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த பிராயத்துல, நீங்க இந்த வாலிப பிராயத்துல சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்திருப்பீங்க. இந்த வாலிப பிராயத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய சுய சித்தத்தின்படி இருக்கீங்களா? உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த நாட்கள் வந்து பொல்லாத நாட்களா இருக்கு. பொல்லாத உலகத்தின் பாவங்கள் பெருகி இருக்கு. எதன் மூலமா? அறிவியல் மூலமா பெருகி இருக்கு இல்லையா? நம்ம யார் கையிலயும் ஃபோன் இல்லாம இருக்கவே மாட்டோம். ஃபோன்ல வந்து ஒன்லி கல்விய மட்டும் தான் நீங்க பார்ப்பீங்களா? இல்ல. கண்டிப்பா Instagram பார்ப்பீங்க, பாடல்கள் கேட்பீங்க, உலக செய்திகள கேட்பீங்க. அப்போ அதன் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் என்ன செய்யும்? தடுமாறக்கூடியதா இருக்கும். ஆனா, நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த பாவத்துக்கெல்லாம் நம்ம தப்பி பிழைக்க வேண்டுமானால், நாம் என்ன செய்யணும்னா, வேதாகமத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்கணும். அத சுமக்கிற ஒரு கழுதைகளாக நம்ம என்ன செய்யணுமா? இருக்கணுமா? அதுதான் நமக்கு நல்ல ஆலோசகர். மத்தவங்க நல்ல ஆலோசகர் கிடையாது. நண்பர்களோ, நம்ம சுத்தி இருக்கிறவங்களோ, நல்ல நண்பர்களோ நினைப்போம். ஆனா, அவங்களும் ஒரு காரியங்கள்ல தீமையான பாதைக்கு நம்மள கொண்டு செல்ல முடியும். அப்ப நம்ம வந்து நாம் இவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா என்பதை நாம் எதன் மூலமா ஆராயலாங்க? தேவனுடைய வசனங்கள் மூலமா தான் ஆராய முடியும். தேவனிடத்துல நம்ம கேட்கும்போது தான் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருப்பாரு. அப்போ அதுல நாம் அவருடைய வசனங்கள பற்றி பிடித்து இருந்தோமானால், நம்முடைய உலக வாழ்க்கையில பெரிய வெற்றிகளையும், விடுதலையையும் நம்ம என்ன செய்ய முடியுமா? காண முடியும். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேதாகமத்துல ஒபேதியா இருக்காரு. எசேக்கியேல், தானியேல், தாவீது, ஆபிரகாம், மோசே, நோவா போன்ற பெரிய மனிதர்களை, தீர்க்கதரிசிகள், யோசுவாவெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அவங்க என்ன செய்வாங்க? முதல்ல தேவனிடத்துல தான் கேட்பாங்க. உலக மனிதரிடத்துல நாடி ஓடி போகவே மாட்டாங்க. தேவனோடத பேசுவாங்க. தேவன் என்ன சொல்றாரோ, அதைத்தான் அவங்க செய்வாங்க என்பதை நாம் அறிந்து கொள்றோம். இப்ப நம்ம வருவோம். யோசேப்புக்கு வருவோம். ஆதியாகமம் 39:2ல என்ன சொல்லப்படுதுன்னா, கர்த்தர் எப்படி இருந்தாராம்? யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எப்படி அவன் எகிப்தியனாகிய எஜமான் வீட்டுக்கு போனான்? அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தேவன் அவனோட கூட இருக்கிறாரு. அந்த வேளையில அவனுக்கு நெறைய பாடுகள் வருது. அவனுடைய தகப்பன் அவன ரொம்ப நேசிக்கிறாரு. பலவர்ண அங்கியெல்லாம் குடுக்காங்க. இப்ப நம்ம வீடுகள்ல கூட 4 பிள்ளை இருந்துச்சுன்னா, கடைக்குட்டி பிள்ளைய நேசிப்போம். ரொம்ப நேசிப்பாங்க அப்பா, அம்மா. அப்ப நமக்கு என்ன வரும்? ச்சே! நம்ம முதல்ல பிறந்த பிள்ளை நம்மள விரும்பல. கடைசியா இருக்க பிள்ளைய மட்டும் விரும்புறாங்க. அவ கேட்கிறதெல்லாம் வாங்கி குடுக்காங்க. எங்க வீட்ல அந்த பிரச்சனை வந்துச்சு. நான் 4 பிள்ளைங்கள ஒண்ணா நேசித்தாலும், அவளுக்கு கொஞ்சம் குடுக்கும்போது எல்லாரும் நினைக்கிறது உண்டு. அவளுக்கு மட்டும் தான் நீங்க செல்லம் குடுக்கங்க. அதனால தான் அவ இப்படி இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அதே பிரச்சனைகள் உங்க வீட்லயும் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி நினைக்கக்கூடாது. எல்லாரையும் ஒண்ணு போல தான் நேசிக்கிறாங்கன்னு நினைக்கணும். இவன் வந்து கடைசியா இருந்தனால, இவனுக்கு அருமையான மனைவிக்கு பிறந்தனால, யோசேப்பு அந்த தகப்பன் விரும்பினா பலவர்ண அங்கிய குடுத்தான். அந்த அங்கிய அவன் குடுத்ததுனால, அவனை நேசித்ததுனால, அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவன வெறுக்க ஆரம்பித்தாங்க.
அவனுக்கு தீமை செய்ய ஆரம்பித்தாங்க. அது மட்டும் கிடையாது. அவன் சொப்பனங்களை காண்கிறவனாக இருந்தான். கடவுள் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து, அவன பிற்கால வாழ்க்கை 13 ஆண்டுகளுக்கு பின்னால உன்ன நான் எப்படி வைப்பேன்? எந்த இடத்துல இருப்பாய் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக அவனுக்கு 2 சொப்பனத்த குடுக்குறாரு. எல்லாரும் அவன வணங்குற மாதிரி, அவனுடைய பெற்றோரும் வணங்குற மாதிரி ஒரு சொப்பனத்த குடுத்த உடனே, எல்லாருக்குமே என்ன ஆகுது? ஓ! நாங்க உங்கள வணங்கணுமா? அப்படிங்கிற ஒரு பொறாமை அவங்களுக்குள்ள வருது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது அவன என்ன செய்யணும்? நம்ம தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்காங்க. அப்போ சங்கீதம் 119:6ல என்னதுன்னா, அவன் தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கினான், வெட்கம் அடையவில்லை. அவனுடைய வாழ்க்கையில யோசேப்பு எப்படி இருந்தான்னா, தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுகிறவனா இருந்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? நாமும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருடைய கற்பனைகளுக்கு கைக்கொள்ளணும். அவர் என்ன சொல்றாரு? அதான் கால்களுக்கு தீபமும், பாதைக்கு வெளிச்சமுமா என்ன இருக்குது? அவருடைய வசனம் நமக்கு இருக்கு. நம்ம வழி மாறி போகும்போது, அவர் நம்ம என்ன செய்றாரு? உணர்த்தி காட்டுறார். இந்த வழி தவறானது. இந்த வழியில நீ செல்லக்கூடாது. அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு. அப்ப நம்ம மாறிறணும். இல்ல, நான் இப்படித்தான் இருப்பேன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்காது? நலமுடையதாய் காணப்படாது. எல்லாராலும் இகழப்படத்தக்கதாக இருக்கும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆனா யோசேப்பு எப்படி இருந்தானா, சகோதரர்கள் எப்படி இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி இருந்தானா, கர்த்தருடைய கற்பனைகளை கேட்கிறவனாகவும், அதில் நோக்கம் உடையவனாகவும் அப்படி இருந்தான். அதனால அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு வெட்கமே இல்ல. அடுத்து அவனுடைய சிறப்பான குணம் வந்து சகோதர அன்புள்ளவன். எல்லார் இடத்திலயும் பொறுமையா இருப்பான். ரொம்ப பொறுமைசாலி. நேர்மையான பாதையில செல்லக்கூடியவன். குறுக்கான வழியில போமாட்டாங்க. சில பிள்ளைங்க படிக்காம வந்துட்டாங்கன்னா, என்ன பண்ணுவாங்க? காப்பி அடிச்சா பாஸ் பண்ணிரலாம். ஆசிரியருக்கு தெரியாதுன்னு நினைப்பாங்க. ஆனா ஆசிரியருக்கு தெரியும். ஒரு பிள்ளை எப்படி எழுதியிருக்கு, அடுத்த பிள்ளை எப்படி எழுதியிருக்கு, இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்காங்கிறது ஆசிரியருக்கு தெரியும். மார்க் குறைச்சு தான் போடுவாங்க. ஆனா, இவங்க என்ன செய்வாங்க? நேர்மையான பாதையில படித்து வந்து எழுதாம, அந்த பாவத்த செய்வாங்க. ஒரு காலம் அவங்க பரிசுத்தம் ஒரு காலம் அவங்க உயர்வ அடையலாம். ஆனாலும் அதன் நிமித்தமாக அவங்களுக்கு அநேக பாடுகள் வரும். ஆனா இவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? நேர்மையானவனா இருந்தானா? அடுத்து கனவுகளை கண்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அடுத்து அவன் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய பண்புடையவனாக காணப்பட்டான். அவனிடத்துல சகோதர அன்பு இருந்துச்சு. அடுத்து அவனுக்கு வந்த பாடுகள், நெறைய பாடுகள் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? எல்லா பாடுகளையும் அவன் என்ன செய்தானா? பொறுத்தான். அவன் நேசித்ததுனால தன்னுடைய சகோதரர்களை என்ன செய்தானா? மன்னித்தான் என்பதாக பார்க்கிறோம். அடுத்து பொறுமையோடு இருந்ததுனால, துன்பத்தின் மத்தியில அவன் எப்படி இருந்தானா? எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய மனப்பான்மையோட, "இதா போ" அப்படின்னு எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்து ஏன்னா அவனோடு தேவன் இருந்தார். ஒரே ஒரு பாயிண்ட் அவன் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கொள்வதற்கு காரணம், தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு நல்ல ஞானத்தையும், காரிய சித்தியையும் கொடுத்திருந்ததுனால, அவன் தேவனை நோக்கி பார்த்ததுனால, எல்லா காரியங்களிலும் அவன் ரொம்ப நேர்மையா இருந்தான். கடவுளோட விசுவாசம் உள்ளவனா காணப்பட்டான். என்ன வந்தாலும் தன்னுடைய நேர்மையிலிருந்து கொஞ்சம் கூட குறையல. இந்த நாட்கள்ல நமக்கு இருக்கிற அதிகாரிகள் என்ன செய்றாங்கன்னா, பண ஆசையினாலே தங்களுடைய நேர்மையை விட்டு விலகி, அந்த தீமையான பாதையில பணத்த சம்பாதிக்கிறாங்க. ஆனா என்ன நன்மை கிடைக்குது? ஒண்ணுமே இல்ல. கடைசில ரெய்டுல மாட்டி ஜெயில்ல இருக்கிறாங்க. ஆனா இவன் அப்படிப்பட்ட காரியங்கள செய்யாம, ரொம்ப நேர்மை உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக, உத்தமனாக காணப்பட்டான். அடுத்து அவன் சகோதர அன்பு உள்ளவனுக்கு என்ன வசனம் சொல்லப்படுதுன்னா, ஆதியாகமம் 42:24ல அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது. எந்த இடத்துல நடக்குதுன்னா, இவன் ஒரு அதிகாரியா எஜமானின் அரண்மனை பார்வோனின் அரண்மனையில அதிகாரியா இருக்கும்போது பஞ்சம் வருது. அப்ப இவன நாடி ஓடி வாராங்க. அந்த வேளையில தான் அவன் என்ன செய்றான், பிள்ளைகள பாக்குறாங்க. அவன பார்த்த உடனே அவன் கண்டுபிடிச்சுக்கிட்டான், இது நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியல. அப்போ அவன் அறைக்குள்ள போய் என்ன செய்றான்னா, அழுதான். அதுதான் அவனுடைய பாசத்தை வெளிக்காட்டுகிறதாக இருந்தது. அடுத்து சொல்றான், "நான் உங்களோட பேசினனே, என் வாய் தான் உங்கள் கண்களுக்கும், என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களுக்கும் காண்கிறதே." இதன் மூலமாக அவன் என்ன செய்றான், அன்புள்ளவன் என்பதை
நாம் காணலாம். அடுத்து எல்லா பாடுகளையும் அவன் பொறுமையாக சகித்தான். ஆதியாகமம் 37:24 அவனை எடுத்து என்ன செய்றாங்க, அவங்க அப்பா சொல்றாரு, நீ போய் உன்னுடைய சகோதரனுக்கு உணவு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, தன்னுடைய சகோதரர்களை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். தெரிந்தாலும் தகப்பனின் கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். நம்ம எத்தனை பேர் தகப்பனின் கட்டளைக்கு கீழ்ப்படிகிறோம்? யோசிச்சு பாருங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்க அம்மா சொல்றாங்க, "நீ இப்படி உட்கார்ந்து படிம்மா, இத செய்யி, முன்னால வரணும். ஆ கல்லூரிக்கு செல்லும்போதோ, நீ லெக்சரர்ஸ்க்கு கீழ்ப்படியணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது" அப்படின்னு சொன்னா நீங்க கீழ்ப்படிகிறீங்களா? "இப்படி போ, இவங்களோட சேர்ந்து போ, மற்றவங்களோட சேர்ந்து போகாதன்னு" சொல்லும்போது கீழ்ப்படிகிறீங்களா? அத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க தான் சிந்திச்சு, நாம் எப்படி இருக்கிறோம்? கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோமா? அல்லது மாறுபாடான பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். இந்த இடத்துல அவன் என்ன செய்தானா, ரொம்ப பொறுமையா இருந்தான். அப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போறான். அந்த இடத்துல என்ன நடக்குன்னா, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. இப்ப நம்மள தூக்கி பொத்துன்னு 60 அடி கிணத்துக்குள்ள போட்டாங்கன்னா, தண்ணியே இல்ல. தண்ணி இருந்தாலாவது கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். வலி இருக்காது. அவன தூக்கி வெறும் தரையில போடும்போது என்ன ஆகும்? எலும்பெல்லாம் முறிய ஆரம்பிக்கும்ல. ஆனா அதுலருந்தும் தேவன் பாதுகாத்தார். அந்த இடத்துல அவன் நினைக்கிறான், இவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய வந்தோம். நம்மள தூக்கி குழியில போட்டாங்க. நம்மனா என்ன செய்வான்? டேய் நீ என்ன குழியிலயா போடுற? இரு பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா அவன் அதையே சொல்லல. நம்ம நன்மை செய்தா நமக்கு தீமை கிடையாது. அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல, அந்த இடத்திலேயே அவன் பொறுமையா இருந்து வாய் பேசவே இல்லையாம். அதுக்கப்புறம் யாரையும் அவன் குறை கூறுற பண்பே கிடையாது. அவன் வந்து அந்த குழியில போட்டதுக்கு அப்புறம் விற்று போடப்படு இஸ்ரவேலரிடம் விற்று போட்டு, அவன் எகிப்தில் உள்ள பார்வோன் இடத்துல போறான். அப்ப அங்க எனக்கு அவனுக்கு என்ன நடக்குதுன்னா, அவன் ஒரு வாலிபன். வாலிபனா இருந்தா என்ன சோதனைகள் வரும்? நெறைய வரும். கண்களின் மூலமாக இச்சைகள் வரும். இல்லையா? அப்ப அந்த இச்சைகளுக்கு அவன் தப்பி ஓடணும்னா, அவன் எப்படி இருக்கணும்? அப்ப அதுக்கு நம்ம பலன் கேட்கணும். எங்க அம்மா எப்பயும் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாரு, சொல்லிட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க. நான் வாலிப பிள்ளையா இருக்கும்போது, கண்களின் இச்சைக்கும், மாம்சத்தின் இச்சைக்கும், ஜீவனத்தின் பெருமைக்கும் என் பிள்ளைகள விலக்கி காத்து ரட்சிங்கப்பா. என் பிள்ளை இப்ப கல்லூரிக்கு போகுது. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கம்பாங்க. ஆனால் அந்த ஜெபத்த சொல்லும்போது நான் கேலி பண்ணியிருக்கேன். என்னதும்மா கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்றீங்க? என்ன நீங்க ஜெபம் பண்றீங்க? என் பிள்ளைய பாதுகாத்துக்கிடுங்கன்னு ஜெபம் பண்ணாம அது உனக்கு தெரியாது மகளே! பிறகு தெரியும்னாங்க. ஆனா தெரிந்தது. ஒரு காலத்துல நான் அறிந்து கொண்டேன். எப்படின்னா, நெறைய பிரச்சனைகள் வரும்போது, இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக நம்ம அம்மா இப்படி ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அது எவ்வளவு மேன்மையை நமக்கு தந்திருக்குது. இந்த ஆபத்துல நம்ம விழாதபடி எப்படி நம்மள பாதுகாத்து கொண்டுச்சு. எவ்வளவுதான் கெட்ட நண்பர்கள் நம்ம கூட வந்தாலும், அவங்கள விட்டு நம்மள பிரித்து எடுத்து பாதுகாத்துச்சே! இது எவ்வளவு பெரிய ஜெபம். அப்படின்னு நான் நெனச்சேன். பரவால்லம்மா நீங்க எங்கள பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு பலன் தந்தது யாருன்னா தேவன். தேவன் அவங்களோட இருந்ததுனால, அவங்க இப்படி ஞானமான ஒரு ஜெபத்த எங்களுக்கு சொல்லி, இன்னைக்கு நாங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கத்தக்கதான ஞான வரங்கள எங்களுக்கு குடுத்திருக்காருன்னா, அது தேவனுடைய சுத்த கிருபையே தவிர எங்களால ஒண்ணுமே கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? இதுக்கெல்லாம் விலகி ஓடணும்னா, நமக்கு ஜெபம் அவசியமான ஒன்று. கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மை கட்டி ஜெபிக்கணும். அப்பா எல்லாவற்றிலும் இருந்து, சத்துருவின் கிரியைகள்ல இருந்து, அந்தகார சக்திகளில் இருந்து, இந்த பொல்லாத ஆவிகளின் கூட்டத்துல இருந்து எங்களை நீங்களாக்கி விலக்கி காத்து ரட்சிங்க. இந்த பொல்லாத உலகத்துல தகப்பனே, சோதனைகள், வேதனைகள் வராதபடி எங்கள காத்துக்கொள்ளுங்கன்னு நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு போங்களேன். எந்த ஆபத்தும், எந்த மக்களாலயும் வராது. எவ்வளவுதான் கேலி பண்ற பையங்க வந்தாலும், அவங்களெல்லாம் தேவன் அடிச்சு விரட்டிருவாரு. ஏன்னா நம்மகிட்ட நல்ல ஆயுதம் இருக்கு. ஜெப ஆயுதம் இருக்கு. அந்த ஜெப ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தரும். பெற்றோருக்கு நல்ல பெயரை தேடிக் கொடுக்கும். நம்முடைய சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்படும். அப்ப நம்ம அப்படி இருக்கணும். இவன் ஜெபம் பண்ணா, எவ்வளவுதான் அவன் அடிக்கப்பட்டாலும் அவன் என்ன செய்யலையாம்? அதுல வந்து ஏசாயா 53:7வது வசனம் சொல்லுது பாருங்க. அந்த இடத்துல சொல்லப்படுது நம்முடைய இயேசுவானவரை குறித்து. அவர் வாலிப பிராயத்துல தேவனை நினைக்கிறவராக தான் இருந்தாரு. அதனால அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போதும் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன் கவனிங்க.
அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பொல்லாத மக்கள் மத்தியில நம்ம வாயை திறக்கக்கூடாது. அவர் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தார்? அவரை அடித்து சிலுவையில அறையணும். யாருக்காக? நமக்காக தான் அவர் பாடுபட்டாரு. ஆனா அப்படி கொண்டு போகும்போது கூட அவர் என்ன செய்யலாம்? தன்னுடைய வாயை திறக்கல, மற்றவர்களை தூசிக்கல, நமக்கு தீமை செய்தவர்களை நிந்திக்காம என்ன செய்றார்? அடிக்கப்பட்ட ஆட்டை போல அவர் என்ன செய்தாராம்? சாரிம்மா, போனார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனை துணையாக கொண்டு பிரச்சனைகள் வரும்போது அவருடைய பாதத்துல வைத்து மௌனமாக இருந்து நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உணர்த்தப்படுகிறது. அதனால அவன் என்ன செய்தான்னா, ஒரு நாளும் குறை கூறல. போத்திபாரின் மனைவிதான் பாவம் செய்தா, நான் செய்யல. இதுக்கு எனக்கு தகுதி இல்ல. அவன் ஜெயில்ல போட்டாலும் அவன் குறை சொல்லல. அடுத்து அந்த ஜெயில்ல துன்பப்படுறவங்களுக்கு என்ன செய்தான்னா, ஆறுதல் கூறினான். 2 பேர் இருந்தாங்க. அவங்க சொப்பனம் காண்றாங்க. பிரதானிகளை நோக்கி அவன் என்ன சொல்றான்? "ஏன் உங்க முகம்லாம் இன்னைக்கு வாடி போயிருக்கு? நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்." போன்ற நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மகனாக இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள்லாம் அவன்ட்ட காணப்பட்டதுனால, தேவன் அவனை என்ன செய்தாரு? உயர்த்துகிறவனானா எங்க? எந்த இடத்துல தேவன் அவன் உயர்த்துறான்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 41:16ல பார்வோன் ஒரு சொப்பனத்த காண்றான். அப்ப அவன ஜெயில்ல இருந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அதுக்கு அர்த்தத்த சொல்லுன்னு சொல்லும்போது, அவன் என்ன செய்றானாம்? அப்பா, நான் சொல்ல முடியாது. என்னிடத்துல ஒண்ணுமே இல்ல. என் தேவனால் மட்டும் தான் சொப்பனத்த சொல்ல முடியும். மங்களகரமான உத்தரவ அருளிச் செய்ய முடியும். தேவன் தான் இத தருவார் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல தன்னை மேன்மைப்படுத்தாமல், தனக்கு உதவியாயிருந்த, தனக்கு வெளிப்படுத்தின ஞானமுள்ள தேவனை என்ன செய்தான்னா, அந்த இடத்துல மேன்மைப்படுத்தணும். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டோம்ன்னு வையுங்களேன், இன்டர்வியூ கிடைச்சு நம்ம அப்பா அம்மாட்ட என்ன பண்ணுவோம்? நான் சம்பாதிச்சு கொண்டு வரேன். இந்த சம்பளம் தான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லுவோமா? இல்லையா? கண்டிப்பா சொல்லுவோம். என்னால தான் இந்த குடும்பம் வாழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில பிள்ளைங்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு வரக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த இடத்திலயும் தேவன் எனக்கு இந்த வேலைய குடுத்தாரு. எதற்காக குடுத்தார்? எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக. ஒருவேளை வறுமை உள்ள குடும்பமா இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேன்மை அடையும்போது, அந்த குடும்பத்த உதறி தள்ளிட்டு, நம்முடைய மனம் போன வாழ்க்கையில நம்ம போக்கூடாது. நமக்கென்று ஒரு ஆத்துமாவ நம்ம தேர்ந்தெடுத்து போக்கூடாது. யார் கர்த்தர் நமக்கு தர்றாரோ, அவரை நாம் அவருடைய உறுதிப்பாட்டோட தான் எடுத்துக்கொள்ளணும். பெற்றோரின் சம்மதத்தோட தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே. அப்பந்தான் நாம் எப்படி இருப்போம்னா, பரிசுத்தவான்களாக நாம் மாற்றப்படுவோம். இப்ப யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில தேவனை முன்னிறுத்திய காரணத்தினாலே, அவன் எப்படி இருந்தான்னா, பரிசுத்தவானாக காணப்பட்டான். பாருங்க, ஆதியாகமம் 40:15ல நான் எபிரெயருடைய தேசத்தில் உழுந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்துல ஒண்ணும் செய்யல. நான் எதுவுமே செய்யல. ஆனா இந்த காவல் கிடங்குல இருக்கிறேன். ஆனாலும் அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்? பரிசுத்தவான். ஏன்னா குறை சொல்லல. ஏதோ என்னுடைய நிலையில நான் இங்க வந்து மாட்டியிருக்கேன். அது தேவனுக்கு தெரியும். நான் ஒண்ணுமே செய்யல. அப்படின்னு தான் சொல்றானே தவிர, அரசியால நான் இங்க கொண்டு வரப்பட்டேன். அரசியால துன்பப்பட்டேன். பார்வோனின் ராஜாவால நான் அது பார்வோனால துன்பப்பட்டேன். என் சகோதரரால துன்பப்பட்டேன். அப்படிங்கிறத சொல்லவே இல்ல. அந்த சகோதரர்களுடைய தவறுகளையும் அந்த இடத்துல அவன் என்ன செய்யல? நினைக்கல. அவங்க செய்த தீமைகளை எல்லாம் என்ன செய்தானா? மறந்தான். அடுத்து நீதிமொழிகள் 8:13ல சாலமோன் கூறியது போல, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமைய நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கணும். தீமைன்னா என்னது? உலகத்துல நெறைய இருக்கு. சிலர் குடிக்கிறாங்க வாலிப பிள்ளைகள். சிலர் வீணான காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. சிலர் Instagramல போயி தங்களுக்குன்னு தங்களுக்குன்னு ஒருத்தர தேர்வு செய்றாங்க. இப்படி அநேக காரியங்கள் நடக்குது. தீமையான பாதையில போறாங்க. அடுத்து இது
கேம்ஸ் விளையாடுறாங்க, விளையாண்டு பணங்கள் எல்லாம் இழக்குறாங்க. கடைசியில முடிவுல எங்க போறாங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படிங்கிற வசனத்தின் அடிப்படையில தங்களுக்கு மரணத்தை அவங்களே ஏற்படுத்திக் கொள்றாங்க. அப்படிப்பட்ட பாவத்துல நம்ம விழாதபடிக்கு, பெற்றோரின் கரங்களுக்குள்ள, கர்த்தரின் கரங்களுக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? முதலாவது கர்த்தரின் கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். அடுத்தபடியாக உலக பிரகாரமான நமக்கு கொடுத்த பெற்றோரின் க காரியங்களுக்குள்ள கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அப்ப தீய வழியை விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகணும். பெருமையை விடணும். நமக்குள்ள பெருமையோ, அகந்தையோ, தீய வழியோ, புரட்டு வாயோ இருக்கக்கூடாது. சாலமோன் அதத்தான் சொல்றாரு. இதெல்லாம் நான் என்ன செய்றேன்? வெறுக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியாக நாம் இவற்றை எல்லாம் இந்த ஞானிகளைப் போல நாமும் வெறுத்து ஒதுக்க வேண்டும். அடுத்து கீழ்ப்படிந்தான். அவனுடைய வாழ்க்கையில என்ன கிடையாதுன்னா, முறுமுறுப்பு கிடையவே கிடையாது. அவன் முறுமுறுக்கவே இல்ல. ஏன்னா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். ஆதியாகமம் 19:2ல நாம் அறிகிறோம். அடுத்து அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, மிக மிக முக்கியமானது தேவ பயம் உள்ளவன். ஆதியாகமம் 42:18ல பாருங்க. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். அவங்க உணவு வாங்க வந்திருக்காங்க. அவனுக்கு தன்னுடைய தகப்பனையும், அடுத்த சகோதரனையும் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. இவங்களை எல்லாம் அடைச்சு வச்சிருந்தான். பிறகு யோசித்தான், இல்ல நான் கடவுளுக்கு பயப்படுற மனுஷன். நான் உங்கள வச்சிருந்தா அங்க உள்ளவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு, ஒரு பையன மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டு, நீங்க போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா, அவனுக்குள்ள கர்த்தருடைய பயம் இருந்துச்சு. தன்னுடைய பெற்றோர், அப்பா கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்து அவன் அனுப்புறான். அடுத்து இவனுடைய வாழ்க்கை நிமித்தமாக, யோசேப்பின் நிமித்தமாக யார் ஆசீர்வதிக்கப்படுறான்னா, போத்திபார் ஆசீர்வாதமாயிருக்கிறான். ஆதியாகமம் 39:5ல எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் உள்ளவைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருந்தது. ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்த இந்த மனுஷன் அங்க இருந்தனால, அவனுடைய ஜெபத்தினாலையும், அவனுடைய நடக்கையினாலையும், அவனுடைய நேர்மையினாலையும் அந்த போத்திபாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. அவன் வீட்டிலயும் கிடைச்சது. அவன் சுத்தில இருக்கிற எல்லா இடத்துலயும் அவனுக்கு என்ன செய்துச்சு? ஆசீர்வாதம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மோடு இருந்தார். அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்தான். அர்த்தம் சொன்னான். இப்படியெல்லாம் நல்ல காரியங்களை செய்தார். அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? உதவி செய்யறவங்களா இருக்கிறோமா? அல்லது தீமைக்கு தீமை செய்யறவங்களா இருக்கோமா? நன்மைக்கு தீமை செய்யறவங்களா இருக்கணுங்களா? அல்லது உதவி செய்யாதவர்களா? பொறுமையுள்ள பொறுமையற்றவர்களாக, சண்டை போடுகிறவர்களாக, பிறரோடு வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது நமக்கு பெற்றோர் மீது பாசம் இருக்கா? இல்லையா? எப்படி என்பதை நாம் சிந்திக்கணும். நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம கூட யாரு இருக்கா? நம்ம கூட ஏசப்பா இருக்காங்களா? சத்துருவின் கிரியைகள் இருக்கா? நாம் எதற்கு விலகி ஓடணும்? எதற்கு ஓடினால் நாம் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பெற்றோரின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளா இருப்போமா? பிறரால் குற்றப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருப்போமா? என்பதை நம்ம என்ன செய்யணுமா? சிந்தித்து செயல்படணும். அடுத்து அவன் என்ன செய்றான்? தீமைக்கு நன்மை செய்றான். ஆதியாகமம் 50:18-21 அவன் சொல்றான் தன்னுடைய சகோதரர்கள்ட்ட, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ண. அப்போ தீமையை அவன் நினைக்கல. நீங்க செய்தீங்க தீமை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில தேவன் அதை எப்படி முடிய பண்ணியிருக்காருன்னா, நன்மையாய் முடிய பண்ணியிருக்கார். ஆமா. என்னுடைய வாழ்க்கையில கூட ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, நான் பியூசி படிக்கும்போது, நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அப்பாட்ட படிச்சவங்க எல்லாம் கண்டக்டர் டிரைவரா இருப்பாங்க பஸ்ஸுல. அப்ப அவங்கட்டலாம் சொல்லிட்டு நான் ஸ்டெப்ஸ்ல நின்னு வாரேன். என்னைய பார்த்துக்கங்கம்பேன். அப்பா வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நான் ரொம்ப ஆசையோட ஸ்டெப்ஸ்ல நின்னு வருவேன். அப்ப எங்க கல்லூரியில என் கூட ஒரு படிச்ச பிள்ளை. நல்ல பிள்ளை தான். அவ செய்த தப்பிதம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுச்சு. எங்க அப்பா என்கிட்ட வந்தாங்க. நான் சீக்கிரம் காலேஜ் விட்டு வந்துட்டேன். அவங்க வீட்ல
வரல. அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, "என் மக வந்துட்டா உங்க பிள்ளை வரலையா? நீங்க போய் பாருங்க." இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. ஆனா அவங்க தவறுதலா எடுத்துக்கிட்டு, அந்த பிள்ளை லேட்டா வந்திருக்கு. அவள அடிச்சிருப்பாங்க போல தெரியல. அந்த கோவத்துல அவ என்ன நெனச்சா, நான் தான் போய் வீட்ல சொல்லிட்டேன் அவளுக்கு அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப கோவம். அடுத்து அதனால அவ தன்னுடைய எனக்கு டிராயிங் நல்லா வரும். அதனால அந்த பயாலஜி நோட்ட வந்து ஒளிச்சு வச்சுட்டு, எனக்கு இல்ல சப்மிட் பண்ண முடியாது. 25 மார்க் 25 கிடைக்காது அப்படின்னு புலம்புனா. ஆனா யாருமே உதவி செய்யல. ஆனா என்னுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல, ஐயய்யோ! 25க்கு ஒரு 24வது அந்த பிள்ளை வாங்கணும். நம்ம சீக்கிரம் வரைவோம்ல அப்படின்ட்டு அவட்ட கேட்டேன். அப்ப எல்லாரும் திட்டுனாங்க. ஏன்னா, வாங்கிட்டு போய் வரைஞ்சு குடுத்தேன். ஆனாலும் ஒரு நாள் நான் அப்படி வரும்போது அவ என்ன பண்ணிட்டான்னா, பஸ்ல இருந்து என்னைய தள்ளி விட்டா. இந்த பிள்ளைங்க எல்லாம் என்னை பிடிச்சுக்கிட்டு ஒரே கத்து. அப்ப அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, "உனக்கு அவ்வளவு தீமை செய்றா, நீ அவளுக்கு நன்மை செய்றியா?" அப்படின்னாங்க. ஆனா எங்க அப்பா, அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த தீமைய விட்டு நீ விலகி ஓடிரு மகளே. ஆனா தீமைன்னு நெனச்சா நீ நன்மை செய், தீமை செய்யாத அப்படின்னு தான் சொல்லிக் குடுத்தாங்க. அப்ப நான் அந்த இடத்துல யோசிச்சேன். அப்ப நான் என் பிள்ளைங்கட்ட சொல்லி என் கூட வர்றவங்கட்ட சொன்னேன், "ஏய் எங்க அப்பா இப்படி தாண்டி சொல்லிக் குடுத்துருக்காரு. நான் தீமைக்கு நன்மை செஞ்சிருக்கேன். அவன் நெறைய மார்க் வாங்குவா. அதனால ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த இடத்துல நம்ம தீமை செய்தாலும், அந்த தீமையை மறந்து, நாம் அவர்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்து தன்னை காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவான்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சகோதரரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்து எபேசியர் 6:1 சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். சகோதர அன்பிலே நிலைத்திருங்கள். அப்போ நாம் என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். சகோதர அன்புல நிலைத்திருக்கணும். அடுத்து முடிவு பாருங்க. நாம் எப்படி இருக்க வேண்டும்? யோசேப்பை போன்ற நற்பண்புகள் நம்மிடத்துல காணப்படுகிறதா? இல்லையா? என்பதை நாம் ஆராய்ந்தறிந்து, இனி வரும் நாட்களிலாவது நாம் என்ன இருக்கணுமா? யோசேப்பை போல வாழ்வதற்கான வழிகளை தேவனிடமிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.